ஒரு ஊரில் ஒரு பயங்கர வாயாடி இருந்தாங்க. வாயாடின்னா வலிய சண்டைக்கு போகிற ஒரு பயங்கர பேஜாரி. மெட்ராஸ் பாஷையில் பேஜாரி. எங்கள் ஊரில் அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. அடங்காத அங்கமுத்து. பேசினா நிறுத்த மாட்டா. யாராவது சண்டைக்கு வர மாட்டாங்களான்னு அடுப்பெடுத்து நடுத்தருவில் வறுத்துட்டு இருப்பா. ஏன்ப்பா சட்டியை வச்சு ரோட்லேயும் வறுப்பேன், வீட்லேயும் வறுப்பேன், நீ யாரை பெரிய சண்டை இழுத்துருவா. அதனால் அந்த அம்மாவை கண்டு எல்லாம் பயந்து போயிடும். இவ்வளோத்துக்கு அவள் வாலிப பிள்ளை தான், 25 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனால் இவா பயங்கர வாயாடுங்கிறத உலகமே தெரிஞ்சதுனால யாரும் கல்யாணம் கிட்ட வரல. கட்டிட்டு யார் பாடுபடுறது? கடைசியில் ஒருத்தன் வந்தான், நான் உன்னை கட்டிக்கிறேன், ஆனால் வாய் பேசக்கூடாது. இவ எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ள தவிர 5 நிமிஷம் கூட வாய் பேசாமல் இருக்கவே முடியாது. தூக்குக்கு போனாலும் போயிடுவாளே தவிர வாய் மட்டும் பேசாமல் இருக்கவே முடியாது, அடக்கவே முடியாது. கெட்ட வார்த்தை பேசுவா, ஏளன வார்த்தை, தூஷண வார்த்தை, உலகத்தில் என்னென்ன மோசமான வார்த்தைகள் பேசுவா அவ்வளோத்தையும் பேசுவா. மாப்பிள்ளை போய் ஒவ்வொரு வீட்லேயா கல்யாண கார்டு கொடுக்கும்போது பொண்ணு பேரை பார்ப்பாங்க. ஐயோ பாவம். அடுத்த வீட்டில் கல்யாண கார்டை கொடுப்பான். கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும். ஒவ்வொரு வீட்டுக்கு கார்டு கொடுக்க போனாலும் எல்லாம் அதே சொன்னாங்க. கல்யாண நாள் வந்தது, பொண்ணு அலங்கரிச்சி எல்லாம் வந்தாங்க. மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கார். நேராக ஐயரை சுருக்கமாக முடிக்கணும். வளன்னு பிரசங்க இவ்வளோ நீட்டக்கூடாது. சர்ச்சில் எல்லாம் தூங்கி வழிகிறான். என் கல்யாணத்தில் தூங்கி வழியக்கூடாது. 1/2 மணி நேரத்துக்கு நீர் பேசினீர்னா மணமேடையிலேருந்து இறங்கி வந்து ஒரே அடி. ஐயர் சரிம்மா 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 சரிம்மா. மாப்பிள்ளை வந்தார். ஒழுங்காக பட்டன் போட தெரில, சரி அயன் பண்ணாமல் சட்டை போட்டு வந்திருக்காரு. கழுதை சவிச்ச மாதிரி சட்டை இப்படியா போடுறது. அவனுக்கு 4 திட்டு. மாப்பிள்ளை அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார். கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால் அப்பாடா அவ்வளோ எல்லா பொறுமையும் சோதிச்சிட்டா. பேசிட்டு வந்தார். எங்கேயா போனோம், உங்கள் வீடு எங்கே இருக்குது? மாப்பிள்ளை சொன்னார், கிராமம்மா, வாமா. இது என்ன மாட்டு வண்டியா, அது குதிரை வண்டியா, கழுத வண்டியா, கிழட்டு குதிரையா தூக்கிட்டு ஒரு வீடு? மாப்பிள்ளையா நீர், ஆம்பளையா நீர், மீசை இருக்கா இல்லையா? திட்டிகிட்டே இருந்தா. அமைதியாக கேட்டுகிட்டே இருந்தான். 2 பேரும் வண்டியில் ஏறி உட்கார்ந்தாங்க. குதிரையை ஓட்டுனான். கொஞ்ச தூரம் ஓடின உடனே குதிரை மக்கர் பண்ணிச்சு, ஓட மாட்டேன்னுச்சு. சவுக்கு எடுத்த 4 அடி அடித்தான். கொஞ்சம் தூரம் ஓடிச்சு, திருப்பியும் நின்றுச்சு. குதிரையை பார்த்து சொன்னால் ஃபர்ஸ்ட் வார்னிங். திருப்பி நின்ன உடனே செகண்ட் வார்னிங். 3வது கொஞ்சம் தூரம் ஓட்டினான். தேர்ட் வார்னிங் சொன்னான். துப்பாக்கி எடுத்தான். குதிரையை அடித்து கொன்னே போட்டான். மனைவி பக்கத்தில் தான், என்ன இது, இந்த குதிரை எப்படி எப்படியா சுட்டா கொள்றது, இப்போ நம்ம எப்படி? ஃபர்ஸ்ட் வார்னிங். இப்போ எப்படியா போக முடியும், நடந்து போக முடியுமா? செகண்ட் வார்னிங் அப்படின்னு துப்பாக்கியில் கை வச்சான். அன்னையிலேருந்து அவள் பேசவே மாட்டான். சிலருக்கு துப்பாக்கி தான் எடுக்க. மீறியா பேசியே குஷ்டரோகத்தை வாங்கினான். அதனால் ஆண்டவர் சொன்னார், இந்த எரிகோ மதில் விழன்மா 7 நாள் சைலண்ட்டாக சுற்றணும். ஏன்னா அவருக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு முறுமுறுக்கிறதுல. எங்கே போனாலும் முறுமுறுப்பு. மன்னவை கண்டா முறுமுறுப்பு, காடுகளை கண்டா முறுமுறுப்பு, எதை பார்த்தாலும் அந்த முறுமுறுப்பு. கர்த்தருக்கு அருவருப்புன்றனால தான் நீங்கள் இந்த எரிகோ சுற்றி வரும்போது ஒரு பயம் பேசக்கூடாது, நல்லதும் பேசக்கூடாது, பொல்லாதும் பேசக்கூடாது. 6 நாள் 6 முறை சுற்றி வரணும். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வரணும். மௌனமாக கர்த்தர் இதை செய்ய வல்லவர்.
அவருடைய கிரியைகளை எண்ணி பார்த்து கொண்டே வாருங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து வாய் பேசாது. ஆகவே தான் யாத்திராமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருங்க.